விட துணிந்தவன் தான் அடைவான். எழுதி வச்சுக்கோ. நான் எப்போவுமே என்ன நம்புறேன்னா, ரொம்ப நாளாக உன்னை பண்ணி அது அப்படியே அதில் போகிறோம்னா அதில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு முடிவு என்ன பண்ணணும், எடுக்கணும். எப்போ யாக்கோபு போதும்டா நான் கிளம்புறேன்னு சொன்னானோ அப்புறம் தான் பிரேக் த்ரூ வருது. சொல்லட்டுமா? விட துணிந்தவன் தான் அடைவான். எழுதி வச்சுக்கோ. வானா போகுது அப்படின்னீங்கன்னா உங்க கையில தான் வரும். நீங்க போயிடாதான்னு தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போகிறான். என் நிமித்தமாக அதை விடுகிறவன் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்கிறான். சோ அடைவது மட்டும் விசுவாசம் அல்ல, சிலதை விடுறதும் விசுவாசம் தான். ஆமே. இங்க பாருங்க, அதற்கு இயேசு பிரதித்திரமாக என்ன நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது மனைவி தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். எல்லாம் சொல்லுங்க, விட்டவன் எவனும். இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு உங்க லைஃப்ல. இயேசுவுக்காக சில நண்பர்களை கூட நீங்க விட்டுட்டு வருவீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, சில சொந்தங்களை கூட நீங்க விட்டுட்டு வருவீங்க. Assured you and most solemnly say to you, there is no one who has given up. சொல்லுங்க, விட்டவன் எவனும். ஆமே. அப்போ பாரம்பரியமான சபையை விட்டு தான் நிறைய பேர் ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள என்ன பண்ணிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. ஊர் உலகம் சொந்தம் உறவு சிலதை விட்டுட்டு தான் இயேசுவை பின்பற்ற தோங்கி இருக்கிறீங்க. ஆமா, அது லாஸ் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வரப்போறது அந்த லாஸை விட. எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க? ஆமே. காலையில எவ்வளவு கிளம்பு, நாங்க இங்க இருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கே எங்களுக்கு தெரியும். பிள்ளைங்களை கிளப்பணும், சாப்பாடு பண்ணணும், பக்கம்தான், 15 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். ஆனா எங்களுக்கே சிரமங்கள் இருக்கிறது. ஆனா நீங்க எவ்வளோ காலையில் கிளம்பணும், அதுக்காக எத்தனையோ இதெல்லாமே தேவன் பார்க்குறாருங்க. நீங்கள் நினைக்காதீங்க சும்மா அப்படி கிடையாது. அது ஒவ்வொன்றுக்கும் பலன் உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும்.